வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேகி செய்கிறதுக்காக கேரட், பீன்ஸ், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ தாளிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வேக வச்ச பட்டாணி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உப்பு பிடிக்கும். இப்போ மேகியில் இருக்க மசாலா அதில் போடணும். மசாலா போட்டாச்சு. நல்லா மேகியில் இருக்க மசாலும் போட்டாச்சு. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தா தான் டேஸ்ட் இருக்கும், அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மேகி பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. இப்போ மேகிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு உப்பு போட தேவையில்லை. நம்ம பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த மசாலையும் உப்பு இருக்கும், மேகியில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு போட தேவையில்லை. இப்போது அந்த காயும் கொஞ்சம் பட்டாணியும் ஒரு கொதி வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேகி ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாம் கொதித்து வேகுது. அதில் நம்ம மேகி சேர்த்துடலாம். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு எடுப்போம். அப்போ மேகி ரெடி ஆயிரும். இப்போ மேகி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.